ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்காக நம்ம இன்டிமேஷன் வந்துச்சு அப்படின்னா உடனே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2ஓட அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரவுண்ட் 2ல் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தனுஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 197 கட் ஆஃபில், அதாவது ரவுண்ட் 2 முடிஞ்ச பின்னாடி இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து வெளியிடுவாங்க. என்ன அப்படின்னா எந்தெந்த காலேஜ் வந்து யார் யாருக்கெல்லாம் அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. சரியா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சார் ரவுண்ட் 2ல் போய் 197 கட் ஆஃப் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். சரியா, அதே மாதிரி எந்த காலேஜில் அவங்களுக்கு அலாட் ஆகிருக்கு, பிரான்ச் கோட் என்ன, ஏடி அப்படின்னா ஏஐடிஎஸ் எடுத்திருக்காங்க. சரியா, அலாட்டட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் அலாட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சார் என்ன சார் ரவுண்டு 1லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 197 190லாம் ரவுண்டு 1லேயே வந்துடல சார், எதுக்கு சார் ரவுண்ட் 2லலாம் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது ரவுண்டு 1ல் எனக்கு கிடைச்ச காலேஜ் வந்து பிடிக்கல, எனக்கு கிடைச்ச காலேஜ் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 2க்கு நம்ம வரலாம். அப்படி வந்தவங்க தான் இவங்க எல்லா பேருமே. சரியா, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள். சரியா, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 176 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1ல் இருந்தாங்க. அப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 363 பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பசங்க வந்து எப்போயுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாயிருங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிக்க ரவுண்ட்லேருந்து அடுத்த ரவுண்ட் போனீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட காலேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ரவுண்டு 1ல் கிடைக்காத காலேஜாக ரவுண்ட் 2ல் கிடைக்க போகுது, ரவுண்ட் 2ல் கிடைக்காத காலேஜாக ரவுண்ட் 3ல் கிடைக்க போகுது. அதனால் கொஞ்சம் நீங்கள் தெளிவாயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப்ஐல் எதுக்காக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா, அதாவது உங்கள் கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். ரவுண்ட் 2ல் லாஸ்ட் இயர் பசங்க வந்து எந்த கோர்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எந்த காலேஜுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2லேயும் எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து சிஎஸ்சி இங்கே தான் இருக்குது, அதாவது அலாட்டட் பிரான்ச்சஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சிஎஸ் தான் எடுத்துக்காங்க. சிஎஸ்ஏடினா கம்ப்யூட்டர் சயின்ஸும் அந்த ஏஐடிஎஸ் கோர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசங்க அதிகமாக எடுத்திருக்காங்க. அப்போ எப்போயுமே டாப் ரேங்க்கில், அதாவது ரவுண்ட் 2லேயும் சரி ரவுண்ட் 1லேயும் சரி டாப் ரேங்க்கில் இருக்க பசங்க எப்போயுமே அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் யோசித்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் தான் வேணும், இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்சஸ் வேணாம், ஆனால் நான் வந்து ட்ரிபிள்இயோ மெக்கானிக்கலோ சிவிலோ நான் வந்து கொடுக்குறேன், ஆனால் எனக்கு நல்ல காலேஜ் கிடைச்சா போதும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லா பசங்களுக்குமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் இல்லை ஐடி. சரியா, இந்த மாதிரி தான் பசங்க வந்து அதாவது செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல காலேஜ்லேயே நீங்கள் லோ கட் ஆஃபில் ரவுண்ட் 2ல் நீங்கள் லோ கட் ஆஃபில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒழுங்காக பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா நாம் சீட் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். நாட் அலாட்டட்னு வந்துச்சுன்னா அதை விட ரொம்ப கஷ்டமாயிரும். சரியா, அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குது, உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து அந்த பையன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான காலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் கோடு 1, 2 இருக்குது பாருங்கள், எக்ஸ்எம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்குது பார்த்தீங்களா. என்ன சார் எக்ஸ்எம்னா சிஇஜி கேம்பஸில் சரியா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் எடுத்திருக்காரு அந்த பையன். சரியா, இங்கே கவுன்சிலிங் கோடு அதாவது காலேஜ் கோடு 1 இங்கே எக்ஸ்எம்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காரு, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியத்தில் எடுத்திருக்காரு. அப்போ செகண்ட் ரவுண்ட்லேயே என்னன்னு பார்த்தா சிஇஜி கேம்பஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யோசிச்சும் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தா நீங்கள் ட்ரை பண்ணலாம். தமிழ் மீடியம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ணணும். வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன சொல்லி திங்க் பண்ணி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணி வைங்க. அந்த சாய்ஸ் லிஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஈஸியாக சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு அது ரொம்ப உங்களுக்கு உதவும். சரியா, அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் போய் ஒரு நெட் சென்டரில் உட்காந்தோ இல்லை டிஎஃப்சி சென்டரில் போயிட்டோ நீங்கள்
சாய்ஸ் லிஸ்ட்டு கையில் வச்சுட்டு போனீங்கன்னா அதுபடி என்ன பண்ணலாம், இதுபடி நீங்கள் போட்டு கொடுங்கன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அவங்க கையில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த காலேஜ் எப்படி இருக்குமே தெரியாது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்காக தான் நாம் என்னாச்சும் பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.